ஹாய் ஆல், வெல்கம் டு தனிஷ் ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த்ரெட் எப்படி போடுறது, இந்த மிஷினில் ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் எப்படி போடுறது, பாபின் வைண்டரில் எப்படி நூல் சுற்றுறது, பாபினில் எப்படி நூல் சுற்றுறது, நீடில் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா, த்ரெட் கட் ஆகுறது, அது எதனால் வருது, அப்புறம் மெயின்டெனன்ஸ் பற்றி இந்த 5 டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட்டிங் இந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட் ஸ்டாண்ட் பின். இந்த ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு த்ரெட்டை நம்ம போட போகிறோம். அடுத்தது இந்த த்ரெட் கைடு இருக்குது பாருங்கள், இந்த த்ரெட் கைடு வழியாக நம்ம நூல் போடணும். ஃபஸ்ட்டு இதில் த்ரெட் போட்டுக்கலாம். இதை ஒன்றும் இல்லை, இப்படி ஓப்பன் பண்ணி இந்த த்ரெட்டை இப்படி போட்டுக்க போகிறோம். இப்படி போட்டு இப்படி வச்சுட்டு ஒரு சைடு இந்த நூலை மட்டும் நான் இப்படி எடுத்துட்டு இந்த த்ரெட் கைடு இருக்குது இல்லையா, இந்த வழியாக இப்போது இதில் 3 ஹோல் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் இல்லை தேர்ட் அந்த மாதிரி விட்டுக்கலாம். ஆனால் மேலே விடுறது கரெக்டாக இருக்கும். இப்படி மேலே போட்டு இப்படி எடுத்துடணும். இது மேல் வழியாக போட்டு ஒரு சில பேர் இப்படி போட்டு கீழே எடுப்பாங்க. நான் இப்படி போட்டால் போதும், இதுவே எனக்கு இது கரெக்டாக இருக்குது. அதனால் மேலே இருக்க ஹோல்ஸில் மட்டும் நான் இந்த த்ரெட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டென்ஷன் டிஸ்கில் போடணும். இந்த டென்ஷன் டிஸ்கில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இந்த டென்ஷன் டிஸ்க் இருக்கு இல்லையா, இப்போது இது வழியாக மேலே போட்டு எடுத்துட்டு இந்த டிஸ்கில் இது 2த்துக்கு நடுவில் ஒரு டிஸ்க் இருக்குது, டென்ஷன் டிஸ்க்கு. அது 2த்துக்கும் நடுவில் வர மாதிரி இருக்கணும். இந்த 2 சைடில் இருக்கும். இப்படி போட்டு இது இப்படி சுற்றி இப்படி எடுக்கணும். இந்த சைடில் ஒரு லிவர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குட்டி கம்பி மாதிரி தெரியுதா, இந்த குட்டி கம்பி அதை இப்படி மேலே இப்போ இங்கே நம்ம இந்த வழியாக இப்படி போட்டு இப்படி எடுத்தோம் இல்லையா, ஒரு விரலில் இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. லைட்டாக இங்கே ஒரு கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியை இப்படி இழுக்கணும். ரைட் சைட் இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கிளிக் சவுண்டு கேட்கும். அப்போனா அந்த டிஸ்க்கு 2த்துக்கும் நடுவில் இந்த நூல் போய் அங்கே கிளிக் ஆகிடுச்சு, அது 2த்துக்கும் நடுவில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து இந்த மேலே இருக்குது பாருங்கள், இதில் நம்ம நூல் போடணும். ஃபஸ்ட்டு த்ரெட் பின்னில் த்ரெட் போட்டுட்டு இந்த கைடு வழியாக நூல் விட்டு இந்த டென்ஷன் அசம்பிளியில் நூல் இப்படி போய் ரைட் சைட் போய் கீழே லெஃப்ட் சைடு வரணும். லெஃப்ட் சைடு வந்ததுக்கப்புறம் இந்த கம்பியை வர இடத்துல இப்படி வச்சுட்டு ஒரு விரலில் நூலை இப்படி பிடிச்சி இப்படி ரைட் சைட் தள்ளினீங்கன்னா இந்த 2 டிஸ்க்குக்கு நடுவில் போய் த்ரெட் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே ஹோல் இருக்கும், அதில் இப்படி ரைட் சைடு விட்டு லெஃப்ட் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து லைட்டாக இப்படி நீங்கள் இழுத்திங்கன்னா வரும். இப்படி இழுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். இப்போ டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஈஸியாக இழுக்க வரும். அவ்வளவுதான். இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறதுல இப்படி கொக்கிமா இருக்குது பாருங்கள், அதில் மாட்டிட்டு நீடில் நம்ம இங்கே சைடில் இருக்கும், இப்படி சைடில் இப்படி போட்டுக்கலாம். இப்போது இந்த நீடில் நான் ஊசிக்குள்ளே த்ரெட் போடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, அடுத்து ஃபிஃப்த்து, அதுக்கப்புறம் நீடில் த்ரெட் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த 2 டிஸ்க், இதுதான் டென்ஷன் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இது பிளேட்டு மாதிரி டிஸ்க் மாதிரி இருக்கா, இது 2த்துக்கு நடுவில் தான் இந்த த்ரெட்டு நம்ம போடுவோம். தெரியுதுங்களா, இது 2த்துக்கும் நடுவில் இங்கே போட்டிருக்கோம். இதை இப்படி போட்டு இப்படி வந்திருக்கு, ரைட் சைடில் இப்படி போட்டு கீழே இப்படி மேலே வந்திருக்கு, லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. அப்புறம் இந்த கம்பி
இப்படி தான் த்ரெட் நம்ம மேலே போடுவோம். அடுத்தது பாபினில் எப்படி நூல் சுற்றுறது, இந்த வைண்டர் யூஸ் பண்ணி எப்படி பாபினில் நூல் சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இது பாபின் வைண்டர், இது ஃபுல்லாக சேர்த்தது தான் பாபின் வைண்டர். இப்போது இதில் இங்கே ஒரு கிளிப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை இப்படி மேலே இப்படி தூக்கி விட்டிங்கன்னா ஒரு கிளிக் சவுண்ட் கேட்குதா, அந்த மாதிரி கேட்கும். இது கீழே இப்படி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு கிளிக் சவுண்ட் கேட்கும். இப்போது இதை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் மிஷினுக்கான பாபின் இது வந்து பெரிய மிஷின், இது வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும். சின்ன மிஷின் வந்து இதை விட கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. இது ஒரு மாதிரி இப்படி குட்டியாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது இந்த மேலே எப்பயும் போல் த்ரெட் ஸ்டாண்டில் வந்து த்ரெட்டு போட்டுட்டு த்ரெட் கைடில் பாருங்கள், த்ரெட் கைடில் ஒரு மேலே மட்டும் போட்டு இப்படி எடுத்துட்டு இந்த நூலை ஒரு 2-3 சுற்று இதில் சுற்றிக்கலாம். இதை 2-3 சுற்று இப்படி. இப்போ நான் வந்து இப்படி சுற்றுறேன், அது வந்து இப்படி தான் ரொட்டேட் ஆக போகுது, இப்படி ரொட்டேட் ஆக போகுது. இது முதல்ல எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் பெடல் பண்ணுறீங்கன்னா இதை எப்பயும் போல் பெடல் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஃபூட்டர் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போது இது கிளிக் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கீழே அழுத்திட்டு இந்த ஸ்க்ரூவை லைட்டாக இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா இப்படி எப்படி சுற்றுது. இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் சுற்றுது, நான் வந்து என் சைடில் சுற்றுறேன். அப்போது அப்படி சுற்றும் போது தான் இது ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். ஆப்போசிட்டில் வைக்கும் போது தான் இந்த த்ரெட் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த கிளிக் சவுண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இதை இப்படி ஃபுல்லாக இப்படி தள்ளிக்கோங்க. இப்போது என் மிஷினில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, அதனால் நான் வந்து அப்படியே இப்படி அழுத்திக்க போகிறேன். இதே மற்ற மிஷினில் எப்படி பண்ணணும், சேம் இதே மிஷின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிக் சவுண்ட் இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த பாபின் இப்படி உள்ளே தள்ளிக்கோங்க. இது வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி கீழே அழுத்தும் போது இங்கே பார்த்தீங்களா, இந்த பாபின் கேஸ்க்கு இது வந்து நடுவில் இருக்கா, அந்த மாதிரி இப்படி இருக்கணும். எந்த வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் இருக்கிறதுனால நான் இப்படி தள்ளி வச்சு தான் சுற்றுவேன், எனக்கு அப்போ தான் அது சுற்றும். இப்போது இதை இப்படி கீழே அழுத்திக்கோங்க. இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டை இங்கே கீழே ஒரு குட்டியாக ஒரு டிஸ்க் இருக்கா, இப்போ ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இது வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போது த்ரெட் இப்போ போட போகிறோம். இப்போ இந்த டென்ஷன் அசம்பிளியில் ஒரு டிஸ்க் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது, இந்த சைடில் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ நம்ம இந்த த்ரெட் மாட்ட போகிறோம். இந்த த்ரெட் வந்து இந்த லீவர் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே விட்டுறக்கூடாது, அதுக்கு மேலே வைக்கணும். அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த டிஸ்க்குக்கு நடுவில் இப்படி மாட்டி விட்டுட்டு லைட்டாக இதை பிடிச்சிங்கனாவே போதும். கொஞ்சம் இந்த நூல் வந்து இப்போ விட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நூல் இப்படி கிட்ட போகிற வரைக்கும் நம்ம பிடிச்சாவே போதும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை லைட்டாக இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி சுற்றினீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து இந்த கையை நான் வந்து ஃப்ரீயாக விட்டுறேன். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக அழுத்தி பிடிச்சா போதும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, அதனால் நான் அதில் இப்படி அழுத்தி வச்சு பிடிப்பேன். மற்றபடி நீங்கள் வேறு மிஷினில் பார்த்தீங்கன்னா இதை இப்படி தள்ளிட்டு இப்படி அழுத்திட்டு நீங்கள் நார்மலாக இப்படி கையை விட்டுட்டு இப்படி நீங்கள் ஃபூட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க, மோட்டர் வச்சுருக்கீங்கன்னா ஃபூட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்படி வச்சுட்டு நான் லைட்டாக இப்படி சுற்றுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், அதுவே சுற்ற ஆரம்பிக்குது. இப்போது லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஈவனாக சுற்றிடும். ஒரே இடம் இல்லாமல், இப்போ ஒரே சைடே சுற்றிட்டு இல்லாமல் லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக அழகாக நம்மளுக்கு ஈவனாக சுற்றி கொடுத்துரும். அவ்வளோதாங்க, பாபினில் நூல் சுற்றியாச்சு. பாபின் வைண்டர் யூஸ் பண்ணி நூல் சுற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி அது ஈவனாக சுற்றி கொடுத்துருச்சு. இது வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றக்கூடாது, அவ்வளோதான். இதை மேலே எடுத்து விட்டுட்டு இதை எடுத்துடலாம்.
அவ்வளோதான். பாபினில் நூல் சுற்றியாச்சு பாபின் வைண்டர் யூஸ் பண்ணி. இதே நார்மல் மிஷினில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூல் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூல் வாங்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல இந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்ட் வீலு, அந்த ஹேண்ட் வீலில் இந்த பாபினை இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி அழுத்திட்டு இப்படி இது ஃபுல்லாக இப்படி போட்டுட்டு இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, பாபின் மாதிரி, அதை இப்படி நீங்கள் பிடிச்சிட்டு த்ரெட்டை ஒரு சைடில் இப்படி கை வச்சுட்டு நீங்கள் அழுத்துனீங்கன்னா இந்த வீல் சுற்ற இதுவும் சுற்றும், நூலும் ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர் பென்சில், ஸ்க்ரூ ட்ரைவர் எப்படி வேணால் வச்சு அதில் சுற்றுவாங்க. நம்மளுக்கு இங்கே பாபின் வைண்டர் இருக்குது, அதை வச்சு நம்ம ஈஸியாக பாபினில் நூல் சுற்றிடலாம். அவ்வளோதான். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா நீடில் எப்படி இதில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது இந்த மிஷினில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் அவங்களே கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம இதை நீடில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ஸ்க்ரூ டைப் தான் இருக்கும், சாரி இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த நீடில் ஒரு கையில் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா அது உள்ளே போயிடும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கம் இப்படி திருப்பினீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போது நீங்கள் நீடில் இப்படி இறக்கி இப்படி எடுத்துக்கலாம். என்னோடது பார்த்திங்கன்னா இது உருட்டு ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது ஒரு சைடில் இந்த மாதிரி ஒரு மாதிரி பட்டையாக இருக்குது, இன்னொரு சைடு ஒரு கோடு விழுந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த கோடு விழுந்த இடம் தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும். லெஃப்ட் சைடில் இருந்து தான் நம்ம நூல் கோத்தோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் கழட்டும் போதே, அந்த நீடில் கழட்டும் போதே எந்த பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த உருட்டு ஊசின்றதுனால நான் இந்த சைடு மட்டும் பார்த்தா போதும், இந்த ஊசி கோக்குற இடத்த மட்டும் பார்த்தா போதும் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே பட்டை ஊசின்னு இருக்கும், ஒரு சைடில் பட்டை இருக்கும், இந்த இடத்துல ஒரு சைடில் பட்டை இருக்கும். இருங்க நான் அதையும் காட்டுறேன். ஒரு சைடில் இதோ பட்டையாக இருக்கா, பட்டை இருக்குது, இந்த சைடில் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குது, உருண்டையாக இருக்குது, ஒரு சைடில் மட்டும் பட்டையாக இருக்குது. இது உருட்டூசி. இந்த மிஷினுக்கானது உருட்டூசி. இப்போ இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரியும். இப்போ இந்த மிஷினுக்கான ஊசி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது என்னோடய ஊசி நல்லா இருக்குன்றதுனால நான் இதையே போட்டு காட்டுறேன். இப்போது இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது லெஃப்ட் சைடில் இருந்தது, அந்த லெஃப்ட் சைட்லேயே நான் கரெக்டாக வச்சு இப்படி நீடில் ஹோல்ட் பண்ணி இங்கே மேலே அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விட்டுறேன். இப்படி லைட்டாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கோணையாக மாட்டிடக்கூடாது. அப்படி கோணையாக மாட்டினா நம்மளுக்கு நீடில் உடையும், அப்புறம் த்ரெட்டும் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படி நம்ம கழட்டினோமோ அதே மாதிரி நம்ம மாட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக நம்ம மாட்டியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு நடுவில் ஒரு லைன் வந்த இடம் லெஃப்ட் சைடில் வரணும். கரெக்டாக அது இந்த சைடில் போட்டாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம நீடில் எதனா டேமேஜ் ஆகிட்டாலோ, இல்லை இந்த இடம் உடஞ்சிருக்கு, இப்போது நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும், துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊசியை மாற்றுவோம். அதை மாற்றணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் ஊசியை கழட்டி மாட்டிக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன இதில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதில் நூல் சுற்றியாச்சு, மேலே நூல் போட்டாச்சு, பாபின்லேயும் நூல் சுற்றியாச்சு, பாபின் கேஸில் நூல் போட்டுடலாம். அதை எப்படி போடுறதுன்றதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாபின் இதில் இந்த குட்டி ஹோல் தெரியுதுங்களா, இந்த இடத்துல இப்படி நூல் இப்படி போட்டுட்டு இந்த பாபினை இதுக்குள்ளே போட்டுட்டு இது வழியாக இந்த நூலை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த குட்டி
இந்த குட்டி ஓட்டையில் இப்படி தள்ளினீங்கன்னா, இப்படி ரைட்லேருந்து இப்படி லெஃப்ட் சைடில் தள்ளினீங்கன்னா அதில் மாட்டிக்கும். அவ்வளோதான். இப்படி அது பாட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்படி மேலே இழுத்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இப்போது இதில் இது நம்மளை பார்த்த மாதிரி, இதில் வந்து சைடில் கீழே இருக்கும், கீழே நம்மளை பார்த்த மாதிரி மாட்டணும். இப்படி சைடில் இப்படி மாட்டணும், இப்படி மாட்டணும். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போது இதில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி போட்டுட்டு இந்த லீவர் இப்படி எடுத்து லைட்டாக அந்த கிளிக் சவுண்ட் கேட்கணும். இப்படி வைக்கும் போதும் இப்படி அழுத்தி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது கீழேருந்து எப்படி நூல் மேலே போகுதுன்னு பார்க்கலாம். நான் ஹேண்ட் பெடல் வச்சு அந்த ஹேண்ட் வீலை வச்சு நான் ஒரு ரொட்டேட் பண்ணுறேன். இப்போது இதில் த்ரெட் வந்து போட்டாச்சு, பாபின்லேயும் நூல் சுற்றி கேஸ் போட்டு அடியில் போட்டாச்சு. இப்போது இது நூல் இப்போ மேலே இருக்க நூலை லைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஹேண்ட் வீலை ஒரு ரொட்டேட் பண்ணி இப்படி மேலே நீங்கள் இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா போதும். கீழே இருக்க நூல் அதில் மாட்டி இப்படி மேலே வந்துடும். இப்போது இது ரெண்டுத்தையும் இப்படி எடுத்து இப்படி போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வீட்டிலே பார்த்துக்கிற மாதிரி. அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால், த்ரெட்டு கட் ஆகுறது. அடிக்கடி த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கட் ஆகும். அது ஏன் வருது அப்படின்னா, இப்போ இந்த த்ரெட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த போட்டிருக்கிறது ஏதாவது ஒன்று நீங்கள் விட்டுட்டீங்க, இப்போ இதில் மாட்டாமல் விட்டுட்டீங்க, இல்லை இதில் மாட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து அடிக்கடி த்ரெட்டு கட் ஆகும். த்ரெட்டு கட் ஆகிறது இல்லாமல் ஸ்டிச்சஸ் வந்து 2 ஸ்டிச் விழும், நடுவில் கேப் விழும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டிச்சஸ் விழும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இந்த த்ரெட் வந்து ஒழுங்காக போடலை அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் நீடில் பிரேக் ஆகுறது. இந்த நீடில் வந்து பிரேக் ஆகுறது வந்து இது போடும்போது ஒரு மாதிரி கோணையாக, இப்போ நான் ஏற்கனவே நீடில் மாற்றும் போது சொன்னேன் இது கோணையாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் கோணையாக போட்டிங்க அப்படின்னா இந்த அடியில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாபின் கேஸில் பட்டு டக்கு டக்குன்னு நம்ம சுற்றும் போது, இப்போ மோட்டர்லாம் வச்சுருந்தோம்னா ஒரு அழுத்துலேயே வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடும். இது வந்து பிரேக் ஆகிடும். அதே மாதிரி திக்கான கிளாத், நம்ம மெட்டீரியல் வந்து இப்போது ஜீன் வச்சு தைக்கிறோம், இப்போது ஒரு பெட்ஷீட்டே நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு லுங்கியை எடுத்துக்கோங்களேன், லுங்கியை வந்து ஒரு 4ஆக மடித்து அதை நம்ம தைக்கிறோம் அப்படின்னாவே அது வந்து நல்லா திக்காக இருக்கும். அப்படி திக்காக இருக்கும் போது இந்த நீடில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், அந்த சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், நீடிலோட சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து ஸ்கிப் ஆகும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஷார்ப் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கிளாத்தில் வந்து சுருக்கம் விழும். நம்ம தைச்சிக்கிட்டே இருப்போம். அந்த நெட்டு கிளாத்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நடுவில் வந்து சுருக்கம் வரும். இந்த ஜார்ஜெட்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சுருக்கம் வரும். அப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், நீடில் நம்பரையும் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடம் வந்து ஷார்ப் இல்லாமல் மொக்கையாயிடுச்சா, இப்போ தைச்சிட்ருக்கும் போது ஒரு சில நீடில் வந்து ஷார்ப் குறைஞ்சிடும், இந்த இடத்துல வந்து மொக்கையாயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து மொக்கையாகிடும். இப்போ நான் இன்னொரு நீடில் காமிச்சேன் பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மொக்கையாயிடுச்சு. இது வந்து கோணையாக போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி போட்டிங்கன்னா நம்ம அந்த பாபின் கேஸில் அடிபட்டு இந்த மாதிரி ஆகிடும். இது ஒரு சில டைம் இது மொத்தமாகவே இப்படி பிரேக் ஆகிடும், இப்படி 2ஆக உடஞ்சிடும், அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷினில் ரொம்ப சவுண்டு வருது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓவராக சவுண்ட் வருது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், த்ரெட் கட் பண்ணுவோம், நம்ம கிளாத் இங்கே வச்சு கட் பண்ணும்போது அதனுடைய டஸ்ட்டு எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் ஆகும், அடியில் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது இந்த மிஷின் வந்து கொஞ்சம் சவுண்டு வரும். இந்த மிஷின்ட்டு இல்லை, எல்லா மிஷினுமே அந்த மாதிரி ரொம்ப டஸ்ட்டு சேர த்ரெட்டோட
குட்டி குட்டி பீஸ் வந்து சேர இப்போ நம்ம பட்டு சாரீ இப்போ பட்டு ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஜார்ஜெட்டில் எதில் வேணால் அந்த நூல் பிசுறு வந்து நிறைய கொட்டும், கட் பண்ண நிறைய கொட்டும். அது நம்மளுக்கே தெரியாமல் நிறைய டைம் இங்கே அடியில் ஃபுல்லாக டஸ்ட்டு சேர்ந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி அதை டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அதை க்ளீன் பண்ணால் அந்த சவுண்ட் எல்லாம் குறைஞ்சிடும். அதுக்கடுத்து கடைசியாக என்ன பார்க்க போகிறோன்னா மெஷின் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அன்னைக்கான வேலை முடிஞ்சிருச்சு, அன்றைக்கி ஸ்டிச் பண்ணுற வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிடணும். ஃபுல்லாக இந்த டஸ்ட்டு த்ரெட்டு எல்லாத்தையும் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் போடணும். முக்கியமாக இந்த மிஷினுக்கான ஆயில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கடையில் வாங்கி அந்த ஆயில் போட்டுக்கோங்க. அது எங்கெங்கே அப்படி போடணும் அப்படின்னா இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆரோஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா, மெஷின் ஹெட்டில் இங்கே ஆயில்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இந்த ஆரோ மார்க் தெரியுதுங்களா, இந்த 3 இடம் அப்படி காமிச்சிருக்காங்க. அது இந்த ஹோலில் விடணும். அதுக்கப்புறம் இதுலேயுமே லைட்டாக இதை ஓப்பன் பண்ணி ஒரு ட்ராப் விட்டால் போதும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு ட்ராப் விட்டிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த டிஸ்க் இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி இல்லை அப்படியே கூட நீங்கள் இங்கே ஒரு ட்ராப் விடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில், அதுக்கப்புறம் இந்த ஃபூட்டர் எடுத்துட்டு இந்த கீழே இங்கே ஒரு குட்டி ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, நடுவில் தெரியுதுங்களா, அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பேக் சைடில் இங்கே இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இங்கே இது 2 இடத்துல, அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் இங்கே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே ஆயில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு வேஸ்ட்டு கிளாத் எப்பயுமே அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட் அதை ஃபுல்லாக விட்டுடுங்க. எப்பயுமே இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா ரொம்ப நாள் இந்த மிஷின் உழைக்கும். இந்த மிஷின்ட்டு இல்லை, எல்லா மிஷினுமே நம்ம மெயின்டைன் பண்ணும் போது ரொம்ப நாள் உழைக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணது, இது எங்கள் பாட்டி யூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா கண்டிப்பாக அது மெயின்டெனன்ஸும் தான். அவங்க அடிக்கடி டஸ்ட்டை க்ளீன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தா நம்மளுக்கு மிஷின் வந்து ரொம்ப நாள் வரும். இந்த த்ரெட் கட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகும். அவ்வளோதான். இந்த ஆயில் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நீங்கள் இங்கே அடியில் வச்சுக்கலாம். நீடிலுக்கு கீழே இப்படி வச்சுக்கலாம். அடுத்த நாள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த ஆயில் ஃபுல்லாக இங்கே கீழே இருக்கும். அதை தொடச்சிட்டு அது இந்த மாதிரி நான் இங்கே பாருங்கள், இதுலேயே நிறைய ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாத்தில் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மெயின் கிளாத்தில் ஆயில் பட்டுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடும். இது ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்து எடுத்ததுக்கப்புறம் அதுலேயே இந்த ஆயில் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆயில் வந்து இதில் பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு மெயின் கிளாத்தில் வராது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனிஷ் ஃபேஷன் டிசைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் நம்ம அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.